வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. யூஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்காக நம்ம க்ரௌன் அகாடமியில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், ரெகுலர் கிளாஸ் எல்லாமே நம்மளுடைய அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம க்ரௌன் அகாடமி ப்ரொவைட் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியல் இருந்து யூஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் சாப்டர் நம்பர் 5 அணு ஆரம் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேரி கியூரி. வேதியியல் மற்றும் இயற்பியல் இந்த 2 வெவ்வேறு அறிவியல் துறையிலையும் 2 முறை நோபல் பரிசு பெற்ற உலகத்துடைய போற்றக்கூடிய ஒரே ஒரு பெண் விஞ்ஞானி யாருன்னா மேரி கியூரி தான். ஸோ இவங்களுக்கு வறுமை, பாலின பாகுபாடு, எந்த வசதி வாய்ப்பும் கிடையாத சூழலில் நிறைய தடைகள் வந்தது. அந்த தடைகள்லாம் தகர்த்து அவங்க படித்த சாதனை ஒவ்வொரு பெண் விஞ்ஞானிக்கும் ஒரு புது உத்வேகம் கொடுக்குது. அவரோட வாழ்க்கையை பற்றி ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். மேரி கியூரி போலந்து நாட்டில் பிறக்கிறாங்க. ஸோ போலந்து ரஷ்யா கண்ட்ரோலில் தான் இருக்குது. அங்கே பெண்களுக்கு உயர்கல்வி மறுக்கப்பட்டது. ஸோ உயர்கல்வி மறுக்கப்படுறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எப்படியாவது படித்து ஒரு நல்ல பொசிஷன் போகணும் அப்படிங்கிறதுக்காக பறக்கும் பல்கலைக்கழகம், ஃப்ளையிங் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, அது ஒரு ரகசிய கல்வி அமைப்பு. ஸோ அங்கே அவங்க ரகசியமாக படிக்கிறாங்க. படிக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகருக்கு செல்கிறாங்க. அந்த நகருக்கு போய் படிக்கிறதுக்கு பணம் தேவைப்படுறதுனால நிறைய வருஷம் வீட்டில் ஒரு குழந்தைங்கள பராமரிச்சுப்பாங்க இல்லையா, அந்த டே கேர் மாதிரி அவங்க குழந்தைங்கள பராமரித்து அந்த வேலையில் கிடைக்கிற பணத்தை வச்சு அவங்க படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு நம்மளோட அறிவியல் தாகம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏதாவது நம்ம சாதிச்சே ஆகணும் அப்படின்ட்டு தினமும் விடாமுயற்சியோடு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ தன்னுடைய 24வது வயசில் பாரிஸில் இருக்க சோர்போன் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் சேர்றாங்க. அவங்களுக்கு பண வசதி இல்லை, இருந்தாலும் படித்தே தீரணும்னு ஒரு வெறியோடு படிக்கிறாங்க. ரொம்ப சின்ன ரூமில் தான் அவங்க இருக்காங்க. நிறைய நாள் வெறும் தண்ணியும் ரொட்டி துண்டை வச்சு சாப்பிட்டே அவங்க தன்னுடைய அறிவியல் தேடலை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க லட்சியத்தை எந்த சூழ்நிலையும் அவங்க வறுமை மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட கணவர் ஃபியர் கியூரியோடு சேர்ந்து ரேடியோ ஆக்டிவிட்டி சம்மந்தமான ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. 2 பேர்த்துக்கும் முறையான லெபார்ட்டரி இல்லை. ஸோ அந்த பொட்டேட்டோலாம் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வென்டிலேஷனே இல்லாமல் ஒரு பழைய மரக்கொட்டை இருக்குது. அதை தான் அவங்க லேபாக யூஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ பிட்ச் பிளண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த தாதுலேருந்து தனிமங்களை பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப கடினமான வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க. நிறைய கொதிக்கிற வெப்பத்துலேயும் நச்சு புகையிலையும் பல ஆண்டுகள் 2 பேரும் உழைக்கிறாங்க. இவருடைய அசுர உழைப்பின் காரணமாக இவங்க உலகமே போற்றக்கூடிய 2 புதிய வேதியியல் தனிமங்களை கண்டுபிடிக்கிறாங்க. உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும், பொலோனியம் 1, ரேடியம் 1 ரெண்டுமே கதிரியக்க தனிமங்கள். ஸோ இவங்களுடைய இந்த சுயநலமற்ற தியாகம் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்கள ஒரு உலகம் போற்றக்கூடிய ஒரு சிறந்த விஞ்ஞானியாக அவங்க எல்லார் மனசுலேயும் இருக்காங்க. இன்றைக்கும் அறிவியல் விஞ்ஞானிகளே பெண் விஞ்ஞானி அப்படின்னாவே நம்ம நினைவுக்கு வர்றது மேரி கியூரி தான். ரேடியம் கண்டுபிடிக்கும் போது அது ஒரு மருத்துவ உலகத்தில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்துது. அப்போ வரைக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ராப்பரான எந்த மெடிசன்ஸும் இல்லை. ஸோ புற்றுநோய் சிகிச்சையில் ஒரு முக்கியமான பங்கு ரேடியமுக்கு இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு, இவங்க நினச்சிருந்தா இவங்களோட வறுமையை இவங்க நினச்சிருந்தா இதுக்கு பேட்டன்ட் வாங்கி ரொம்ப வேர்ல்ட்லேயே ஒரு முக்கியமான கோடீஸ்வரராக மாறி இருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி பண்ணல. ரேடியம்ங்கிறது ஒரு தனிமம், அது யாருக்குமே சொந்தமானதில்லை, இந்த உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானது அப்படின்னு சொல்லி இதனுடைய தயாரிப்பு முறையை ஃப்ரீயாகவே அந்த வேர்ல்டில் எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே வழங்குறாங்க. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடக்கும்போது அந்த போர்க்களத்தில் காயம்படுற எல்லா வீரர்களுக்குமே நடமாடும் எக்ஸ்ரே வாகனங்கள் உருவாக்கி நிறைய பீப்புள்ஸ் சேவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இலக்கை நம்ம அடையிறதுக்கு நம்மளுடைய சூழலில் ஒரு தடை இல்லை. ஸோ இவங்க நினச்சிருந்தா நமக்கு லேப் ஃபெசிலிட்டியே இல்லை, நம்ம ஏன்டா எதையாவது கண்டுபிடிக்கணும்னு நினச்சிருக்கலாம்.
ஸோ வசதியான ஆய்வகம் இல்லை, போதிய உணவு இல்லை, கையில் எந்த பணமும் இல்லை, தங்கிட்டு இருக்கிற சிம்பிளான கருவிகளை வச்சே வந்து இந்த உலகத்துக்கே ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து அறிவியல் துறைக்கெலாம் சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்னு ஜென்ரலைஸ்டாக இந்த சொசைட்டி வந்து ஒரு நினச்சிட்டு இருந்தது. அந்த பொது புத்தியை உடைச்சி அறிவியல் உலகத்துடைய உச்சத்தையே தொட்டுட்டாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிவியலுங்கிறது ஒரு சேவை. தன்னோட கண்டுபிடிப்பு மூலமாக பணம் சம்பாதிக்கிறத விட இந்த மனிதர்களுடைய துயர துடிப்பதே வந்து முக்கியம் அப்படின்ட்டு அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. கண்டினியூஸாக அந்த ரேடியோ ஆக்டிவ் பொருட்களுடைய அவங்க வந்து ஸ்டடீஸில் இருந்ததுனால, போதிய பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால அவங்களுக்கு அப்ளாஸ்டிக் அனிமியா அப்படிங்கிற நோய் வந்துச்சு. நோய் வந்து இறந்தும் போயிடுறாங்க. ஸோ தன்னுடைய உயிரையே வந்து விலையாக கொடுத்து மனித குலத்திற்கு ஒளியூட்டிய மேரி கியூரியோட வாழ்க்கை வந்து உழைப்புக்கும் உண்மையான அர்ப்பணிப்புக்கும் மிக சிறந்த உதாரணம். அவங்கள விடாமுயற்சி தான் அவங்களுடைய தடைகள்லாம் தகர்த்து அவங்கள ஒரு உலகமே போற்றக்கூடிய சாதனையாளராக மாற்றிருக்கு. ஸோ நீங்களும் உங்களுடைய விடாமுயற்சினாலையும் உங்களுடைய தன்னம்பிக்கையினாலும் தான் வந்து டெட் பேப்பர் கிளியர் பண்ணிவிட்டு இப்போது செகண்ட் லெவல் யூஜிடிஆர்பி பேப்பரை எழுத போகிறீங்க. ஸோ நம்மளுடைய க்ரௌன் அகாடமியில் ப்ரொவைட் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ்ஸு, எம்சிக்யூ கொஷின்ஸு இதெல்லாம் கண்டினியூஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விடாமுயற்சியும் பயிற்சியும் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ இப்போது நம்ம இன்றைக்கி நம்மளுடைய சாப்டர் 5 அணுவாரம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத 1 by 1 சொல்கிறேன் வாங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம சாப்டர் நம்பர் 5 அணு ஆரம், 5.1 அயனி ஆரம், 5.2 அயனியாக்கும் ஆற்றல், 5.3 எலக்ட்ரான் ஆட்டம், 5.4 எலக்ட்ரான் கவர்த்தன்மை, 5.5 நிகர அணுக்கரு மின்சுமை, 5.6 தனிம வரிசை அட்டவணையில் போக்குகள், 5.7 ஸ்லேட்டர் ரூல், 5.8 அணுவின் குவாண்ட இயக்கவியல் மாதிரி, அதாவது பாஸ்லேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ், 5.9 ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன், 5.10 ஸ்க்ராடிஞ்சர் அலை சமன்பாடு, 5.11 அலைச்சார்பு xi மற்றும் அதன் இயற்பியல் முக்கியத்துவம் xi ஸ்கொயர், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் xi அண்ட் xi ஸ்கொயர், 5.12 அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரியின் முக்கிய அம்சங்கள். அப்புறம் லாஸ்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன் 5.13 பயிற்சி வினாக்கள். ஸோ இதை எல்லா டாபிக்ஸையும் டீட்டெயில்டாக 1 by 1 டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சோர்வடையாதீங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சாப்டர் ஒரு டாபிக் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய எம்சிக்யூ கொஷின்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த யூனிட்டில் கேட்கக்கூடிய கொஷினை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளான யூனிட் இது, கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் நல்லா தரவு பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப இன்டெப்த்தாக கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும், மேலோட்டமாக கேட்டாலும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஷின்ஸ், நம்ம ரொம்ப டஃப்பாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி படிப்போம், ஆனால் ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸாக வந்துடும். அதுவே நம்ம சரியாக படிக்காமல் விட்டுருந்துருப்போம். ஸோ 1 or 2 times வந்து கொஷினை ஃபஸ்ட்டு நல்லா படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சாப்டர் நம்பர் 5 அணு ஆரம். ஸோ இது இங்கிலீஷில் அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அணு அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அணு அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறிய துகள். இதில் உட்கரு இருக்கும், உட்கரு சுற்றிலும் வெளிக்கூட்டில் எலக்ட்ரான்கள் இருக்கும், உட்கருவில் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் ப்ரெசண்டாக இருக்கும். ஸோ இது ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இதோடைய ஆரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.2 ஆங்ஸ்ட்ரம், தட் இஸ் 1.2 × 10⁻⁻10 மீட்டர். -10னா ரொம்ப எவ்வளோ அணுவில் அவருடைய உருவளவு பாருங்கள், எவ்வளோ மிக 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 சிறிய துகள் இது. ரெண்டாவதாக வந்து அணுவை சுற்றியுள்ள எலக்ட்ரான் மேகம், எலக்ட்ரான் க்ளவுட் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து வரையறுக்கப்பட்ட எல்லையை பெற்றிருப்பதில்லை. இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு எந்த ரூல்ஸனும் கிடையாது எலக்ட்ரான்ஸ்க்கு. எனவே ஒரு தனித்த அணுவின் அளவினை கண்டறிவது மிக மிக கடினம். ஆட்டமு ரொம்ப சின்ன துகள். ஸோ இந்த உட்கருக்குள்ளே ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும். ப்ரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜு, நியூட்ரான்ஸ்க்கு சார்ஜ் கிடையாது. வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஒற்றை சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள 2 ஒத்த அணுக்களின் அணுக்கருக்களுக்கு இடையேயான தொலைவின் பாதியளவு
சகப்பிணைப்பு ஆரம் கோவலண்ட் ரேடியஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அணுக்கருன்னா என்ன? இது அணுக்கரு, நியூக்ளியஸ், மிடில் இருக்கக்கூடியது. ஒரு அணுவில் இருக்கக்கூடிய கடினமான பகுதி வந்துட்டு அணுக்கருன்னு சொல்லுவோம். சகப்பிணைப்புனா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஏ பி 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க, 2 ஆட்டம். இவங்க டெய்லியும் வந்துட்டு இவங்க ஸ்கூலுக்கு என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதை அவங்க ஃப்ரெண்டுக்கு கொடுப்பாங்க. பதிலுக்கு அவங்க ஃப்ரெண்டும் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 2 பேருமே என்ன பண்ணிக்குவாங்கன்னா ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ 2 அணுக்கள் தன்னோட எலக்ட்ரான்களை சம அளவில் பங்கிட்டுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் H2 மாலிகுல். ஸோ ஒரு ஹைட்ரஜனும் இன்னொரு ஹைட்ரஜனும் ஈக்குவலாக எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்கிட்டு நமக்கு பாண்டு ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா அது ஒற்றை சகப்பிணைப்பு, சிங்கிள் கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த மையப்பகுதிக்கும் இந்த மையப்பகுதிக்கும் இடைப்பட்ட தொலைவு இருக்கு இல்லையா, இந்த தொலைவுடைய பாதி அளவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சகப்பிணைப்பு ஆரம், கோவலண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நமக்கு கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா குளோரின் மாலிகுல். ஸோ குளோரின் மாலிகுலுடைய பிணைப்பு நீளம் வந்து 198 pm இருக்குது. ஸோ இதில் பாதி அப்படின்னா நமக்கு 99. ஸோ குளோரின் அணுடைய ஆரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய ஆரம் எவ்வளோ? 99. ஸோ குளோரின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குளோரினுக்கு நிறைய சப்ஷில்ஸ் வரும், 17 அட்டாமிக் நம்பர் இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து சிம்பிளாக மட்டும் வரையிடும். ஸோ 2 குளோரின் ஆட்டமும் Cl அப்படின்னு நமக்கு கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணுதுன்னா, ஸோ இந்த 2 உட்கருக்கு இடைப்பட்ட இந்த தொலைவு இருக்கு இல்லையா, இந்த தொலைவில் ஆஃப் வந்து கோவலண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெருங்கி பொதிந்து அமைந்துள்ள உலோக படிகத்தில், ஸோ ஒரு மெட்டாலிக் கிறிஸ்டல் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அருகருகே அமைந்துள்ள 2 உலோக அணுக்களுக்கு இடைப்பட்ட தொலைவின் சரிபாதி அளவு உலோக ஆரம், மெட்டாலிக் ரேடியஸ் என வரையறுக்கப்படுகிறது. ஸோ ஏதோ ஒரு மெட்டல் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிறிஸ்டல் அது ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸோ கிறிஸ்டல் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த கிறிஸ்டலில் 2 மெட்டல்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ஜென்ரலாக கான்செப்ட் அதே தான். ஆரம் ரேடியஸ் அப்படின்னாவே ஒரு வட்டத்துடைய பாதி அளவு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 2 மெட்டல்ஸோடைய அந்த ரேடியஸில் ஹாஃப் போர்ஷன் தான் மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். கோவலன்ட் பாண்ட் இருந்ததுன்னா கோவலன்ட் ரேடியஸ், மெட்டல்ஸில் நம்ம டிஃபைன் பண்ணோம்னா மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக காப்பர் மெட்டல் எடுத்துக்கிறோம். ஸோ காப்பர் மெட்டலில் அருகருகே அமைந்துள்ள தாமிர அணுக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 256 pm. ஸோ அப்போ தாமிரத்துக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக ஒரு தாமிரத்துக்கு மட்டும் அதனுடைய அணு ஆரம் எவ்வளோ இருக்குன்னா 128 pm இருக்கும். பொதுவாக வரிசையில் அணு ஆரம் இடப்பக்கம் இருந்து வலப்பக்கம் செல்லும்போது குறைகிறது. நம்ம பீரியாடிக் டேபிள் பார்த்தோம். ஸோ லெஃப்ட் டு ரைட் போகும்போது நமக்கு அணு ஆரம் குறையுது. ஏன் குறையுது அப்படின்னா, ஒரு வரிசையில் இடமிருந்து வலமாக செல்லும்போது இணைத்திறன் எலக்ட்ரான்கள் ஒரே கூட்டில் சேர்க்கப்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஆட்டம் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு லித்தியமுக்கு அட்டாமிக் நம்பர் 3ன்னு தெரியும், பெர்லியத்துக்கு 4ன்னு தெரியும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கேஷில் 2 எலக்ட்ரான் இருக்கலாம், எல்ல 1 தான் இருக்குது. பெர்லியமில் பார்த்தீங்கன்னா கேல 2, எல்ல 1 2. ஸோ இந்த எல் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் டோட்டலாக அக்காமடேட் ஆக முடியும். அந்த 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிற வரைக்குமே நமக்கு என்ன ஆகும், இதுலேயே தான் எலக்ட்ரான் ஃபில்லிங் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து சேம் ஆர்பிட்டில் போய் அக்காமடேட் ஆகும்போது நமக்கு உட்கருக்கும் வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சேமாக தான் இருக்க போகுது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும், நியூக்ளியஸ்னால அட்ராக்ட் ஆகி ஆட்டமுடைய சைஸ் வந்து நமக்கு குறைஞ்சி போயிடுது. ஸோ அணு எண் அதிகரிப்பதால் இன்கேஸ் நம்ம டாப் டு பாட்டம் போகும்போது, ஸோ நம்ம லித்தியம் போகிறோம், அதுக்கப்புறம் சோடியம் போகிறோம் அப்படின்னா லித்தியமுக்கு 3, சோடியமுக்கு 11. ஸோ நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ செயலுறு அணுக்கரு மின்சுமையின் மதிப்பும் அதிகரிக்கிறது. எனவே அணுக்கருக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையே உள்ள கவர்ச்சி விசை அதிகரிக்கிறது. இதனால் உருவளவு குறைகிறது. ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம லெஃப்ட் டு ரைட் போகும்போது அட்டாமிக் நம்பர் நமக்கு வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலுமே 1 by 1 இன்க்ரீஸ் ஆனாலுமே நமக்கு இணைத்திறன் எலக்ட்ரான் ஒரே கூட்டில் தான் போய் சேருது. அந்த மாதிரி சேரும்போது நமக்கு அட்டாமிக் நம்பர் அதிகமாகுது. அட்டாமிக் நம்பர் அதிகமாகும்போது எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையும் அதிகமாகுது. அதிகமானாலும் நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருந்தாலும் அந்த எலக்ட்ரானும் அணுக்கரும் என்ன வந்து நல்ல கவர்ச்சி விசையோடு நல்லா ஈர்க்கும் போது அணுவுடைய உருவளவு உள்நோக்கி இழுக்கப்படும் போது உருவளவு நமக்கு குறையுது. அதனால்
அணு ஆரம் குறையுது. ஸோ இதே தெர்மல் ஸ்கேட்டர்னில் வந்து ஒரு தொகுதியில், இப்போ நம்ம பார்த்தது வந்து வரிசையில் பீரியடில் லெஃப்ட் டு ரைட் போகும் இல்லையா, அந்த பீரியடில். ஸோ இப்போ டாப் டு பாட்டம் போகும்போது அணு ஆரம் வந்து அதிகரிக்குது. ஸோ இப்போ இந்த சோடியம் ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2, 8, 1s2, 2s2, 2p6, 3s1. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்குது. ஸோ டாப் டு பாட்டம் போகும்போது ஸோ இதையும் கம்பேர் பண்ணுங்கள், இதையும் கம்பேர் பண்ணுங்கள், நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு புதுசாக நிறைய கூடுகள் உருவாகும் போது அணுக்கருக்கும் இணைத்திறன் எலக்ட்ரான்களுக்கு கூடிய வெளிக்கூட்டுக்கும் தொலைவு வந்து அதிகரிக்குதுனால நமக்கு அணு ஆரமும் என்ன ஆயிடுது, அதிகமாகிடுது. ஸோ வரிசையில் அணு ஆரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், லித்தியம், பெர்லியம், போரான் இதுக்கு 3, 4, 5, 6, 7, 8, 9. பாருங்கள் 152 இருக்குது. அப்புறம் 111, 88, 77, 74, 66, 64. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இடம்பெயர்ந்து வளமாக போனாலுமே நமக்கு அணு ஆரம் குறைஞ்சிருது. ஏன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் நமக்கு குறைஞ்சி நிகர அணுக்கரு மின்சுமை அதிகமாகி எலக்ட்ரான்கள் வந்து இந்த அணுனால மிக ஸ்ட்ராங்காக வந்துட்டு அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து அணு ஆரம் வந்து குறையுது. இந்த தேர்ட் லைனில் இருக்கக்கூடிய சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கானு. ஸோ இந்த ஆட்டம்ஸில் என்ன ஆகுது, பிறகு 11ல் ஸ்டார்ட் ஆகி 17ல் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆட்டம்ஸ் பாருங்கள் 186 இருக்குது, 160, 143, 117, 110, 104, 99. ஸோ நமக்கு இங்கே சோடியமில் ஸ்டார்ட் ஆகும்போது அதிகமாக இருக்குது. அதே லைன்லேயே லாஸ்ட்டாக வந்துட்டு குளோரின் வரும்போது நமக்கு குறைஞ்சிது. ஏன்னா நிகர அணுக்கரு மின்சுமை வந்து அதிகரிக்கிறதுனால அணு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அந்த உட்கரு வந்து வெளிக்கூட்டில் இருக்கிற எலக்ட்ரானை இருக்கும்போது அணு ஆரம் நமக்கு குறைஞ்சிருது. நெக்ஸ்ட் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் கொஷின். தொகுதியில் மேலேருந்து கீழாக போகும்போது அணு ஆரம் என்ன ஆகுது? UGTRBயில் கேட்டிருக்கிறாங்க 2023. நம்ம முன்ன பார்த்தது வரிசையில். இதே நம்ம வந்துட்டு தொகுதியில் பார்க்கும்போது பாருங்கள், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் போகும்போது நமக்கு அணு ஆரம் என்ன ஆகுது? இதெல்லாம் வந்துட்டு அட்டாமிக் நம்பர்ஸு. ஸோ அணு ஆரம் வந்து 152லேருந்து 262 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இங்கே லித்தியம் உடைய அட்டாமிக் நம்பரோட கம்பேர் பண்ணும்போது சீசியத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ சீசியமுக்கு 55. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நியூக்ளியஸ்க்கும் உட்கருக்கும் வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் வந்துட்டு ஈர்ப்பு விசை சுத்தமாகவே இருக்காது. ஸோ அணு ஆரம் நமக்கு என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. ஸோ நம்ம குரூப் நம்பர் 17 ஹாலஜன் குரூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளூரினில் ஸ்டார்ட் ஆகி ஃப்ளூரினுக்கு அட்டாமிக் நம்பர் 11 அப்படின்னு தெரியும். லாஸ்ட்டாக நம்ம அஸ்டாட்டின் போகும்போது நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா அட்டாமிக் நம்பரு அகெயின் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 64லேருந்து 140. ஸோ இதுக்கு 85. ஸோ நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகும் போது நமக்கு அந்த ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இருக்கும், திரை விளைவு ஏற்படும். ஸோ இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்பிட்டல்ஸும் வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி நியூக்ளியஸையும் வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானையும் பார்க்க முடியாமல் காண்டாக்டே இல்லாமல் பண்ணிடுது. ஸோ அணு ஆரம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. நெக்ஸ்ட்டு 5.1 அயனி ஆரம். ஸோ அயனி எப்போ உருவாகும்? ஒரு அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரான் நீக்கப்படும் போது. ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு லித்தியம் ஆட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லித்தியமுக்கு அட்டாமிக் நம்பர் 3. ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இந்த அணு உடைய வெளிக்கூட்டிலேருந்து ஒரு எலக்ட்ரான் நீக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இது என்னவா கன்வெர்ட் ஆகிடுது? நமக்கு கேட்டையானாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ கேட்டையானாக கன்வெர்ட் ஆகுதுன்னா நேர்மின் அயனி. அப்போது இது நேர்மின் அயனின்னு சொல்கிறோம். கேட்டையான ஒரு அணு எலக்ட்ரானை ஏற்கும்போது எதிர்மின் அயனி ஆனையான் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரின் எடுத்துக்குவோம், F- வச்சுக்கோங்க. இது வந்துட்டு F9 அட்டாமிக் நம்பரு. ஸோ ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா நெகட்டிவ் அயானை ஃபார்ம் பண்ணுது. அயனி ஆரமானது ஒரு அயனி படிகத்தில், ஸோ ஒரு அயனி கிறிஸ்டல் எடுத்துக்கிறோம். அதில் நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகளுக்கு இடையே உள்ள தொலைவின் மூலம் கணக்கிடப்படுகிறது. சோடியம் இருக்குது, குளோரின் இருக்குது. ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நம்ம காமன் சால்ட்டையே. Na+Cl- ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சோடியமுக்கும் இந்த குளோரினுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதுட்டு அயனி ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அணுவை விட அதன் நேர்மின் அயனியின் உருவளவு சிறியது. ஏன் சிறியது? இப்போ லித்தியமில் பாருங்கள், ஒரு ஷெல்லே போயிடுது, ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அப்போது எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை என்ன ஆயிடுது? குறைஞ்சிருது. அதன் அணுக்கரு மின்சுமை மாறாமல் இருப்பதும்
காரணமாகும். ஸோ ஒரு எலக்ட்ரான் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக சைஸு குறைஞ்சிருது. நம்ம கேட்டனுக்கு தான் சொல்கிறோம் இதை. அப்போது நமக்கு அந்த அயானிக் ரேடியஸ் என்ன ஆகும் அப்படின்னா நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ உருவளவு குறைஞ்சிருது. ஒரு அணுவை விட அதன் எதிர்மின் அயனியின் உருவளவு பெருசு. ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அயானை சேர்க்குறோம். ஸோ சேர்க்கும்போது எலக்ட்ரான்களுக்கு இடையான விலக்கு விசை மற்றும் செயலுற அணுக்கரு மின்சுமை குறைவு ஏற்படுகிறது. ஸோ நமக்கு ஒரு எலக்ட்ரான் இன்னொன்று சேர்க்கும்போது என்ன பண்ணுது? விலக்கிது, ஒன்று விலக்கிக்குது. ஸோ விலக்கு விசை நமக்கு இந்த இடத்துல உருவாகுது. ஸோ நம்ம அந்த செகண்ட் பீரியட் இருக்கு இல்லையா, அதில் வந்து அணு எண்ணை பொறுத்து வந்து நமக்கு அணுவார மாறுபாடு எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், லித்தியமில் அதிகமாக இருக்குது. அப்படியே பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் வரும்போது அப்படியே வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. நம்ம மேலே எக்ஸாம்பிள்லேயே பார்த்தோம். 152 இருந்தது 64க்கு அப்படியே டிக்ரீஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கார உலோகங்கள், ஆல்கலி மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு அந்த குரூப்பில் 1Aல இருக்கக்கூடிய இந்த கார உலோகங்களும் ஹாலஜன்களும் அணு எண்ணை பொறுத்து எப்படி அணு ஆரத்தில் மாறுபாடு ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லித்தியம், சோடியம், பொட்டாசியம் பாருங்கள். லித்தியம் 152 இருக்குது. நம்ம சீசியம் வரும்போது 262 அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அது டாப் டு பாட்டம் போகும்போது நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறைஞ்சிருது. அணுவோடைய உருவளவு பெருசாகிடுது. பெருசாகும்போது திரைவிளைவு அங்கே இருக்கிறதுனால நமக்கு அது ரெண்டும் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நியூக்ளியஸும் வெளிக்கூட்டில் இருக்க, ஏன்னா நியூக்ளியஸில் ப்ரோட்டான் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜும் வெளிக்கூட்டில் இருக்கிற எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜும் ஒன்று அட்ராக்ட் பண்ணாதான் நமக்கு உள்நோக்கி இழுத்து சைஸ் குறையுது. இங்கே அட்ராக்ஷனுக்கே வழி இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. அகெயின் ஃப்ளூரின் எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ளூரின்லேருந்து நம்ம அயோடின் போகும்போது பாருங்கள் அகெயின் இன்க்ரீஸ் ஆகுது.